ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஹெல்த் சாய்ஸஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஃபால் ரெமெடிஸோட சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம்க்கு என்னெல்லாம் காரணம் இருக்கும் அண்ட் எக்ஸ்டர்னலாக ஒரு ஹேர் கேர் எப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் ஹேர் ஆயில் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஹேரில் ஷாம்பு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே அது எப்படிங்கிறத ஒரு எக்ஸ்டர்னல் ஹேர் கேர் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டிப்பாக த மேஜர் ரோல் வந்து இன்டர்னல் ஹெல்த். ஸோ நம்மளோட இன்டர்னல் ஹெல்த்தை பொறுத்து தான் மீதி எல்லாமே. ஸோ செகண்டரி தான் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரோல். ஸோ அந்த இன்டர்னல் ஹெல்த் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வேறு என்ன ப்ராப்ளம் இருந்தால் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் ஃபுட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்க்க போகிறோம். அண்ட் இது இல்லாமல் நியூட்ரிஷன் பேலன்ஸ் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இதில் ரோல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸோட லெவல் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இப்போ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சொன்னால் தைராய்டு ஹார்மோன், இப்போ வந்து ஹைப்போதைராய்டு கண்டிஷன் இருக்குது அப்படின்னாலுமே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து நியர்பை டாக்டர்ஸை போய், பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி ப்ராப்பர் டெஸ்ட் எடுத்து அவங்க கண்டிஷன் இதெல்லாம் நார்மலாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குது, இல்லை அதுக்கேற்ற என்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்து சரி செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தைராய்டில் எனக்கு நார்மலாக இருக்குப்பா, அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஈவன் பேராதைராய்டும் சேர்த்து சொல்கிறேன், அதுவுமே எல்லாமே நார்மலாக இருக்குது. எல்லா விதமான ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் வந்து ஸ்டில் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நியூட்ரிஷனல் சைட் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ உடம்புல நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் இருந்தால் அதை சரி செஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்னா உங்கள் உடம்புல என்னென்னலாம் சத்து குறைபாடு இருந்தால் ஹேர் ஃபால் ஆகுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு உடம்புல வந்து அயன் சத்து குறைவாக இருந்தால், ஜிங்கோட சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும், புரோட்டீன் குறைவாக இருந்தாலும், அண்ட் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து குறைவாக இருந்தாலும் இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அயன் டெஃபிஷியன்சி, உடம்புல இரும்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அயன் சத்து குறைவாக, அயன் சத்து குறைவாக இருந்தால் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அண்ட் ஹேர் ஃபாலும் அதிகம் தான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் கீரை வகைகளில் எஸ்பெஷலி முருங்கைக்கீரை, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் சத்து அதிகம். ஸோ முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கலாம். இது நார்மல் துவட்டல் மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து கீரை கடையல் மாதிரியும் செய்வாங்க இல்லையா, அது மாதிரி கடையல் வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட், அதாவது பாதாம் எடுத்துக்கலாம் அண்ட் முந்திரி எடுத்துக்கலாம். பாதாம் பொறுத்தவரை 7லேருந்து 8 பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தோல் உரிச்சிட்டு அந்த பாதாமை சாப்பிட்டுட்டு வர்றது. அண்ட் கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கலாம். கேஷ்யூ ஒரு நாளைக்கு ஒரு 7 கேஷ்யூ நட்ஸ் சாப்பிட்டா இட்ஸ் சஃபிஷியன்ட். இது இல்லாமல் வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜிடேரியனாக சிக்கன், ஃபிஷ்ஷு, முட்டையோட மஞ்சக்கரு, இது எஸ்பெஷலாக ஆட்டில் இருக்கிற சுவரொட்டி. ஸோ சுவரொட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் சத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ சுவரொட்டியும் சாப்பிடலாம். அதுக்காக எக்ஸ்ட்ரா அதிகமாக எதையுமே எடுத்துக்கக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது அதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ வந்து எல்லாமே அளவோடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். ஜிங்க் டெஃபிஷியன்சி, ஏன் ஜிங்க் டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு இதாகுமானா கண்டிப்பாக ஆகும். பிகாஸ் இது ஒரு எசென்ஷியலான ஒரு மினரல். இது வந்து உங்களோட ஹேர் ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இதோட இது குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் அதிகமாகும். இதோட மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் செல் டிவிஷனில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்குது இந்த ஜிங்க். ஸோ அதனால ஜிங்க்குங்கிற மினரலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நம்ம எந்த மாதிரி ஃபுட் வகையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் சீட்ஸ், செசமி சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், இந்த 3 சீட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எசென்ஷியல் காம்போனன்ட் இருக்குது ஜிங்க். ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வகையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் ஆல்மண்ட், கேஷ்யூ, மஷ்ரூம், அதாவது பாதாம், முந்திரி அண்ட் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது பாதாம்லேயும் அண்ட் கேஷ்யூஸ்லேயும். ஸோ அதனால் பாதாம் அண்ட் கேஷ்யூ அண்ட் மஷ்ரூம் வந்து உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. வீக்லி வந்து 2 டைம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். சரி, அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோட்டின். ஸோ பயோட்டின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும். பயோட்டின்ங்கிறது வந்து வைட்டமின் B7 தான் பயோட்டின் சொல்கிறது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வைக்கிது. பிகாஸ் ஹேர் ஃபாலிக்கல் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் பயோட்டின். ஸோ இன்னொன்று வந்து பயோட்டின் டெஃபிஷியன்சி இருந்தால் நாட் ஒன்லி ஹேர் ஃபால், இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், பயோட்டின் டெஃபிஷியன்சி உடம்புல இருக்குது அப்படின்னாவே ஸ்கின்ல ரேஷஸ் வரும் அண்ட் கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து மெட்ராசைன்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ணு வந்து செவந்து போயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு கன்ஜெக்டிவைட்டிஸ் ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும் அண்ட் வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கொண்டு வரும். ஸோ பயோட்டின் டெஃபிஷியன்சி சரி செய்கிறதுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, பாதாம்,
சக்கரவள்ளி கிழங்கு, மஷ்ரூம்ஸ் அண்ட் நிறைய கீரை வகைகள். இதுலேயுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பயோட்டினோட சத்து வந்து இருக்குது, அதாவது வைட்டமின் B7 சத்து இருக்குது. ஸோ இதில் வந்து உங்கள் வீக் பேஸில் உங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பயோட்டின் டெஃபிஷியன்சியை சரி செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து உங்களுக்கு சத்து குறைவாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக இயர்லியாகவே அந்த கிரே ஹேர் வரதுக்கான சான்சஸ் நிறையா உண்டு அண்ட் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நடக்குதுன்னா கண்டிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உங்களுக்கு உடம்புல டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இது சரி செய்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ். ஸோ இப்போ ஃபேட்டி ஃபிஷ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷ் வரும் அப்படின்றது முதல்ல சொல்கிறேன். சால்மன் அண்ட் ஹெரிங் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ்ஷில் வரும். தமிழில் வந்து காளா மீன், கெண்டை மீன், மத்தி மீன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் D3யும் இருக்குது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனும் ரிச் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் போன்ற அண்ட் ப்ரோட்டீன், வைட்டமின் D3 போன்ற உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இதை சரி செய்கிறதுக்கு இந்த ஃபேட்டி ஃபிஷ் டயட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வைட்டமின் D ஆல்சோ ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஒரு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ இது வந்து நமக்கு சன் எக்ஸ்போஷர் மூலியமாகவும் நமக்கு உடம்புக்கு வைட்டமின் D கிடைக்கும். ஸோ இப்போ சன் எக்ஸ்போஷர் இல்லாமல் இன்டர்னலாக ஹெல்த்துக்கு நம்ம வந்து என்ன ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மில்க், பட்டர், சீஸு, முட்டை அண்ட் பாதாம் அண்ட் ஃபிஷ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேட்டி ஃபிஷ் விட்டமின் D டெஃபிஷியன்சி இருந்தால் சரி செய்கிறதுக்கு அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப முக்கியம் சன் எக்ஸ்போஷர் ஆல்சோ. ஸோ இப்போ நான் ஒரு பேக்கிங்காக நிறைய இப்போ ஒவ்வொரு டெஃபிஷியன்ஸுக்கும் என்னென்னலாம் ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா இதெல்லாம் சரி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். ஸோ ஒரு காம்பேக்டாக ஒரு சின்னதாக ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன்ஸை உடம்புக்கு கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு ட்ரிங்க் மட்டும் இப்போ சொல்கிறேன். இது நீங்கள் காம்பேக்டாக டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். டெய்லி இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு 4லேருந்து 5 நாட்களாவது ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நல்லது. ஸோ அது என்ன ட்ரிங்க், அந்த ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். 1 ஸ்பூன் பம்கின் சீட், 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட், 1 ஸ்பூன் வந்து சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 6 கேஷ்யூ நட், 6 பாதாம், ஒரு 6 ட்ரை கிரேப்ஸ் எடுத்துட்டு அத்தி ஒரு 2 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நைட்டே ஊற போட்டுடுங்க. பாதாம் மட்டும் தனியாக ஊற போட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாதாமை தோல் உரிச்சிட்டு மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் அதோட வாட்டர், பாதாம் போட்டு வச்சுருந்த வாட்டர் மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட் போட்டு வச்சுருந்த வாட்டரோட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் மில்க்கும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டேட்ஸ் வேணும்னா இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஸ்வீட்டன் கொடுக்கும். ஸோ இந்த ஷேக்கை டெய்லி மார்னிங்கில் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்க, அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 5 days குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ண முடியும். நாட் ஒன்லி ஹேர் ஃபால் அண்ட் உங்களுக்கு வந்து ஈவன் ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கா, ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அண்ட் உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸை வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரிங்காக இது இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் நம்புகிறேன். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் இது மாதிரி என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நமக்கு வந்து உங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்.